பாரதி விழாவை நடத்த சொன்னால் நடத்துவார். எல்லாம் பணம். அந்த தலைவனுக்கு RSS கும்பல் இதே விஜய் அமைப்பு பாராட்டு விழா நடத்துமா? ஒரு சனாதன சங்கியாக தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இப்ப நாம் தமிழர் தம்பிகள் இதை உணர வேண்டும். K24 தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்கால் பேசுவதற்காக சமூக செயற்பாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கூட்டங்களில் பேசியிருக்கிறாரு. இந்த விஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தில் நின்று அவர் பேசியிருக்கிறாரு. பாரதியாரை பற்றி பெருமையாக பேசுகின்றார். இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்களை சாடி தமிழை அசிங்கமாக பேசின அவங்களாம் எனக்கு தந்தையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை திரும்பவும் கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பாரதி பிறந்தநாள் விழா நடத்துபவர்கள் விஜி அமைப்பை சார்ந்தவர்கள். அந்த அமைப்பு என்னவென்றால், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து தொகுத்து வழங்குகிற RSSனுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் தான் அவர் கலந்து கொண்டு பாரதியை பற்றி பேசுகிறார். அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், பாரதியை பற்றி பாகிஸ்தானிலும் நான் பேச வாய்ப்பு இருந்தால் பேசிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ராசபக்சே உங்களை அழைப்பார். சிங்கள பேரினவாத அரசு சீமானை அழைத்தால் பாரதி விழாவில் பேசுவார். அங்கே என் தேசிய தலைவன் இருக்கிற வரை சாதிகள் இல்லை. ஆனால் அந்த தேசிய தலைவன் பெரியாரின் தொண்டர்களிடம்தான் அதிகமான பாடங்களை படித்து தெரிந்து தெளிவு கொண்டார். அவருடைய திருமணம் கூட திருப்பூர் ஒரு முருகன் கோவிலில் நடைபெற்றது. அவர் தெள்ள தெளிவாக இருந்தார். என் முப்பாட்டனார் திருத்தலத்தில் நான் திருமணம் செய்கிறேன் என்கிற அடிப்படையில் தான் திருமணம் செய்தார். ஆனால் பெரியாரிய புத்தகங்களை அவர் படித்ததற்கு பிறகுதான் ஒரு சமூக மாற்றத்தில் ஏற்படுகிற பின்னடைவுகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே பெண்கள் படையை, அதுவும் குயிலி படையை அவர் தோற்றுவித்தார். வரலாறு இருக்கிறது. ஈழதாயகத்தின் விடுதலைக்காக போராடினாலும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய வெற்றிக்காக துணை நின்ற குயிலியை நினைவுபடுத்தி அந்த தற்கொலை படையகத்தை அவர் தொடங்குகிறார். ஆக ஒரு மாபெரும் மகளிர் எழுச்சி போராட்டக் களத்தில் கரும்புலிப்படை என்பது தவிர்க்க முடியாது. அதில் பெண்கள் படை என்பது அறவே தவிர்க்க முடியாது. விரைவில் சிங்கள பேரினவாத அரசு சீமானை அழைத்து பாரதி விழாவை நடத்த சொன்னால் நடத்துவார். எல்லாம் பணம். இதில் பேசுகிறார், வாய்களையே பேசுகிறார். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு சொல்லுவேன், பெரியாரை எந்த விதத்தில் நீங்கள் வசைப்பாடுகிறீர்கள்? அவர் ஈவேரா நாயக்கர் என்று கையெழுத்து போட்டதற்கு பிறகு கூட அதில் சாதி ஒட்டி இருக்கிறது என்பதற்காக தூக்கி எறிந்தார். சாதி ஒழிப்பிற்காக வைக்கம் சென்ற மகத்துவம் சேர்த்த மாமனிதன். ஆனால் இன்றைக்கு பார்ப்பானுடைய கும்பலுக்கு மத்தியில் பாரதியை பறைசாற்றி பேசுகிற அளவிற்கு இவர் வந்திருக்கிறார் என்றால், இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இது பி டீம் என்று தான் பேசி கொண்டிருந்தார்கள். யாருக்கு என்பது உலகத்திற்கே தெரியும். இப்போ பாரதிய ஜனதாவினுடைய ஏ டீமாக மருவி இருக்கிறார் என்றால், தேர்தல் களத்தில் இவர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கும் தயாராகி வருகிறார் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் சாட்சி. மும்பையில் நடைபெற்ற ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒரு தமிழர் என்பதற்காக போய் ஆதரித்து பேசினார். பாரதிய ஜனதாவை அங்கே வெற்றி பெற வைப்பதற்கு இவர் துணை நின்றார். அப்படி என்றால் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் தலைத்தோங்க வேண்டும் என்பதுதான் அந்த நபருடைய நிலைப்பாடு. அவர்கள் அடிக்கிற சுவரொட்டிகளில் எல்லா விடுதலை போராட்ட மறவர்களுக்கும் சாதியின் பெயரை உச்சரித்து தான் சுவரொட்டிகள் அடித்து ஊட்டப்படுகிறது. உங்களையோ என்னையோ பார்ப்பனர் கும்பல் ஒரு நாளும் பேச அழைக்காது. ஏனென்றால் பெரியாரின் கைத்தடியை நாம் எட்டி பிடித்து நடக்க தொடங்கியிருக்கிறோம்.
அவன் சொல்லுகிறான், தூய தாடி மார்பில் விழும் என்பதுதான் பெரியாருக்கு பொருத்தமான வரி. அவர் பேசிய பேச்சுக்கள் என்றும் இன்றைக்கும் இல்லை, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பற்றப்படுகிற அறிவார்ந்த பேச்சு. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்றைக்கு பாரதியை கையில் எடுத்திருக்கிறது. பாரதிதாசனை கையில் எடுத்தார்களா? எடுத்ததில்லை. ஏன்? பாரதி இந்தியாவை பாடினான், பாரதிதாசன் தமிழ்நாட்டை பாடினான். இங்கதான் பிரச்சனை இருக்கு. நீ பாரதியை சிங்கள தேசத்தில் போற்றி புகழலாம், எமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் பாரதிதாசனை நீ எந்த விதத்திலும் பாடிவிடக்கூடாது. பாரதியை விட பாரதிதாசன் தான் நம்மளுக்கு பெரும்பாட்டன், பெரும்புலவன். பாரதி விழாவை ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துகிறது. அது விஜின்னு ஒரு அமைப்பு. அதில் போய் கர்சிப்பதைப் போல கதறுகிறார் என்றால் இவர் பார்ப்பனருக்கு எவ்வளவு தூரம் சொம்பு தூக்குகிறார் என்பதை தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காயிதை மில்லத்தை விடவா இங்கே கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டிய எவனாவது ஒரு தலைவனை சொல்லுங்க. அந்த தலைவனுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் இதே விஜய் அமைப்பு பாராட்டு விழா நடத்துமா? சொல்லுங்க. எல்லாம் ஏமாற்று வித்தைகள், நம்மளை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இப்போ இந்த அமைப்பில் சீமான் பேசுவது ஒரு சனாதன சங்கியாக தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இப்போ நாம் தமிழர் தம்பிகள் இதை உணர வேண்டும், பிரபாகரன் பிள்ளைகள் உணர வேண்டும். எங்க போய் உங்களை நிப்பாட்டுறாருன்னு பாருங்க. உங்களை எந்த கூடாரத்துக்குள் அடைக்க முயற்சிக்கிறார். காக்கி டவுசரையும் வெள்ளச்சட்டையையும் போட்டு கம்பை எடுத்து உங்கள் கரங்களில் கொடுப்பதற்கான அத்தியாயத்தை சீமான் தொடங்கியிருக்கிறார். பெரியாரை வசிப்பாடுகிறார். அது கைதட்டுறாங்க. பார்ப்பான் கைதட்டத்தானே செய்வான் பெரியாரை பற்றி பேசினார். அப்போ பெரியார் சரியாகத்தானே இருக்கிறார். தமிழை ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்? ஏன்னா தமிழர்கள் காட்டு மிராண்டிகள். அதான் ஏன் தமிழர்கள் ஏன் காட்டு மிராண்டிங்கிறாரு? ஆமாம், அவன் தானே ஒரு கல்லை தூக்கி இன்னொரு கல்லில் போட்டால் ஒரு ஓசை எழும்புகிறத கண்டுபிடிச்சான். அவன் தானே கல்லை ஆயுதமாக செதுக்கினான். அவன் தானே கல்லை ஆயுதமாக கொண்டு போராடினான். கல்லை வில்லாக்கிய தமிழன் தானே. கலைகளில் சிறந்து விளங்கியவன் தமிழன் தானே. ஆகையால் இவர்கள் காட்டு மிராண்டிகள் தான். அவருடைய மொழியும் காட்டு மிராண்டி மொழி தான். என்னப்ப எப்படி காட்டு மிராண்டி மொழி? எவன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மொழி, எவன் வந்தாலும் கற்றுக்கொள்ளுகிற மொழி. அதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு. திமுக அரசில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க டி நகரில், தெரியுமில்ல? அது பேர் சே அன்பழகன் பாலம். குண்டுலா போடலை, வெள்ளிக்கு வரலாம். தமிழ் விளங்குமா இந்த ஆட்சியில்? அதையும் பேச வேண்டும். ஒற்று எழுத்துக்கள் அனைத்தும் தவிர்க்கப்படுகிறது. திருக்குறள் எழுதுனா அதிலே ஒற்று எழுத்துக்கள் போடலை. மெய்யெழுத்துக்கள் வரவே மாட்டேங்குது இவங்களுக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படித்தான் எழுதுறான். அதை பற்றி பேசுவாரா சீமான்? சரி, என்றைக்காவது பாரதி தன் பூணூல் போட மறந்ததுண்டா? ஏன் அவன் முண்டாசு கட்டினான்? குடிமி வைத்ததால் முண்டாசு கட்டினான். இதை பேசுவோமா மணிக்கணக்கில் உட்கார்ந்து? அவன் ஏன் வேட்டியை மடித்து கோவணம் போல அலங்கரித்து கொண்டான்? பார்ப்பனர்கள் அப்படித்தானே இருப்பார்கள். ஏன் அவன் சட்டை போட்டான் தெரியுமா? பார்ப்பான் சட்டை போட மாட்டான், அரை நிர்வாணத்தோடு தான் எல்லா இடத்துலையும் தெரியுமா? பூணூலை மறைப்பதற்காக. இதை பேச வேண்டும் சீமான். பாரதியிடமிருந்து இப்போ சீமானின் மூலமாக நாம் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேறுபட்டு கொண்டிருக்கிறோம். பாரதி இந்த சமூகத்திற்கு எழுதிய கவிதைகளில் சாதி வேண்டும் என்று எழுதிய கவிதைகள் தான் நிறைய. 1000 உண்டுக்கு சாதி, அந்நியர் வந்து புகழென்ன நீதி நீதி. ஆமாம், இங்கே 1000 ஜாதி இருக்கும், வெள்ளக்காரங்க வந்து என்ன எங்களுக்கு நியாயம் சொல்கிறது. அப்போ அவர் தெளிவாக இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற மறுபிறப்பாக இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனிய பிறப்பாகவே பாரதி இருந்திருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் அவர் எழுதிய கவிதைகளின் மேற்கோள்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, மகிழ்ச்சி.
கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றார். யாருடன் கூடி விளையாடணுங்கிறாரு. பார்ப்பானோட கூடி விளையாட முடியுமா? ஏன் அதை அவர் சொல்லவில்லை? ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பானா, நீ உழைச்சிக்கிட்டே இரு, நான் தின்னுக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய வரிகள் மிக கவனமானது. ஓடி விளையாடு பாப்பா, உன் வீட்டுக்குள்ளே ஓடுமா? நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அப்படின்னா என்ன? என் குழந்தைய நீ எங்கே வச்சிடாத, பார்ப்பான் குழந்தைகளை எங்கே வச்சிடாத. வையாதே அப்படின்னா அப்படி தான் எடுத்துக்க முடியுது. இப்போ வையாதேன்னா திட்டுதல் ஆகாது, கோபப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது தமிழில். வைக்காதே, வையாதே, வைக்காதே என்கிற சொல்லாடலையும் நாம் கவனிக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு தமிழர்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆக இந்திய விடுதலையை பறைசாற்றியவன் தான் பாரதி. தமிழ் தேசிய விடுதலையை ஓங்கி அடித்து ஒழித்தவன் பாரதிதாசன். நீ பாரதிதாசனை கொண்டாடுகிறாயா, பாரதியை கொண்டாடுகிறாயா? நீ தமிழ் தேசியம் பேசுகிறாயா, இந்திய தேசியம் பேசுகிறாயா? இந்திய தேசியம் பேசிய பாரதி உனக்கு பங்காளி என்றால், தமிழ் தேசியம் பேசிய பாரதி என் அண்ணன், என் முப்பாட்டன், என் தாத்தா. நான் பாரதியை வசைபாட தயாராகிறோம், பாரதிதாசனை வாழ்த்துவதற்கு தயாராகிறோம். ஆக ஒரு இனமானம் எழுச்சி பெற வேண்டுமானால் பாரதிதாசன் தான் சரியாக இருக்க முடியுமே ஒழிய பாரதி சரியாக இருக்க முடியாது. அவன் இந்திய கவிஞனாகவே மாறிப்போனான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பார்ப்பனிய கவிஞன், ஒரு பாரத கவிஞன். ஆனால் பாரதிதாசன் ஒரு நாளும் பாரதம், இந்தியா என்கிற இடத்துக்குள் செல்லவே மாட்டான். நீ பாரதியை கொண்டாடுகிறாய், பாரதிதாசனை கொண்டாடுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதான் சீமான். ஆக இப்பொழுது வெளிச்சம் தெரிந்திருக்கிறது. நீ பார்ப்பானாக வேஷம் போட்டாலும் பூணல் உனக்கு ஒரு நாளும் போட்டான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.